Hello techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா HR ஓட ரோல்ஸ் என்ன, ஒரு கம்பெனில HR என்ன பண்ணுவாரு, HR னா யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோல டீடைலா HR யாரு என்ன பண்ணுவாங்க, ஸோ HR நீங்க உள்ள வரணும்னா என்னென்ன ஸ்கில்ஸை கத்துக்கணும், ஒரு HR ஓட கரியர் growth எவ்வளவு இருக்கும், salary எவ்வளவு இருக்கும், மாதிரி என்ன end to end எல்லா விஷயம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ HR பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரையும் பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் வேர்டு. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஹெச்ஆர் அப்படிங்கிறவங்க யார், இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்காக ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் டீட்டெயிலாக பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு படத்துலலாம் கூட ஹெச்ஆர் இருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஹெச்ஆர் எதுக்கு தேவைன்னா, நார்மலாக இப்போ ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்து அது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி அந்த ரெவன்யூ தான் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீசஸோ பில்ட் பண்ணி விஷயம் பண்றது தான் கம்ப்ளீட்டாக பிசினஸ்க்குள்ள வரும். பட் அந்த ப்ராடக்ட்டையோ ஒரு சர்வீசஸையோ பண்றது, உருவாக்குறது, அதுல ஒர்க் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சைக்கிள்லாம் வித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாபம். அந்த சைக்கிள்லாம் உருவாக்குறது யாரு, இன்ஃபேக்டா மிஷின்ஸ் இருந்தாலுமே அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு ஹியூமன்ஸ் தேவைப்படுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐடியில் எடுத்துக்கலாம், ஒரு வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா அந்த வெப்சைட்டை கம்பெனி ரெடி பண்ணி வித்தாங்கன்னா கம்பெனிக்கு காசு. பட் அந்த வெப்சைட்டை உருவாக்குறது யாரு, பீப்புள்ஸ், ஹியூமன் தான். என்னதான் பை யூசிங் மிஷின் தான் இருந்தாலுமே, பை யூசிங் லேப்டாப் சிஸ்டம் இருந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகாது. அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. ஹியூமன் சுட் பி ஆன் தட். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஹியூமன்ஸ் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள் இருக்கனால மட்டும்தான் அந்த விஷயங்கள் நடக்கும், ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ உருவாகும். ஸோ அந்த பீப்புளை பார்த்துக்கிறது, மேனேஜ் பண்ணுறது, ஒரு சிம்பிளான டீட்டெயிலாக சொல்லணும்னா ஹையர்ல இருந்து மேனேஜ் பண்ணுறதுல இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல இருந்து இந்த விஷயங்கள் ஒரு பீப்புளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறவங்க தான் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ பீப்புள் மீன்ஸ் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த எம்ப்ளாயிஸை கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் பார்த்துக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் ஹெச்ஆர். அப்படி எண்ட் டு எண்ட் என்ன பார்ப்பாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணுவாங்க. டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ, இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லை ஒரு ஐடி கம்பெனி வெப்சைட்டோ ஏதோ ஒன்று, அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு டேலண்டடான ஆள் இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரும், கரெக்டாக இல்லை பெஸ்ட்டாக பண்ண முடியும். சும்மா இப்போ வெப்சைட் நல்லாவே பண்ண தெரியாத ஒருத்தர் வச்சு வெப்சைட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெப்சைட் ஒஸ்ட்டாக போகும், பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நல்ல டேலண்டாக இருக்கக்கூடிய ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணணும்னா ஹையர் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணுறதுக்கு லைக் அந்த கம்பெனியோட விஷயங்களை கரெக்டாக பில்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேலண்ட்டை அட்ராக்ட், சிம்பிளாக வச்சுக்கணும்னா ஹையரிங்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் பண்ணணும். அடுத்து செகண்ட் திங் தான் டெவலப்பிங். ஸோ டெவலப்பிங் டேலண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு டேலண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு அடிஷனலாக இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்லாம் தேவைப்படலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேற ரோலில் வேற ப்ராசஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கலாம். அவருக்கு அடிஷனலாக தேவைப்படக்கூடிய சப்போர்ட், அவர் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான சப்போர்ட், லைக் சிம்பிளாக சொல்லணும் அவர் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஹெச்ஆர் பண்ணுவாங்க. அடுத்து தேர்ட் விஷயங்கள் மேனேஜிங் டேலண்ட். மேனேஜிங் டேலண்ட் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்த பீப்புளை மேனேஜ் பண்ணணும். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேர்த்துக்கு சேலரி போடணும். அந்த 100 பேர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அந்த 100 பேர்த்துக்கு பாலிசிஸ் இருக்குது, லைக் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த மாதிரி பாலிசிஸ், எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர்னு நிறைய இருக்குது. அந்த பாலிசி படி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அட்டெண்டன்ஸ், இந்த மாதிரி சேர்ந்த பீப்புள் இருக்காங்க. இப்போ 100 பேர் சேர்ந்துருக்காங்க, அந்த 100 பேரை பார்த்துக்க மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஸ் தான். அதே மாதிரி ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ரீடைனிங் டேலண்ட். ரீடைனிங் டேலண்ட் மீன்ஸ் இப்போ ஒரு 100 பேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த 100 பேர் இல்லைன்னா அந்த கம்பெனியே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஆட்கள்லாம் வெளியில் போனாங்கனாலுமே கம்பெனி லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது, தடுமாற சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஹெச்ஆரோட ஒர்க்கு 4வது மெயின் திங், வந்த டேலண்ட்டை உள்ள ஹையர் பண்ணி அவங்களை நல்லா ரெடி பண்ணி சூப்பராக பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த கம்பெனியில் இருக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும். லைக் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, என்கேஜ் பண்ணுறது, ஃபன் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த 4 தான் கோர் ஏரியாஸாக இருக்கும். அட்ராக்டிங், டெவலப்பிங், மேனேஜிங், ரீடைனிங் பீப்புள். இதுதான் ஹெச்ஆரோட ஒர்க்கு. ஸோ இப்போ நான் சொன்னது ஒரு மேலோட்டமான விஷயம். ஸோ ஒரு 1 லைனில் சொல்லணும்னா அந்த கம்பெனிக்கு தேவையான ஆட்களை ஹையர் பண்ணுறது, அவங்க எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி அட்டெண்டன்ஸ்லாம் கரெக்டாக வராங்களான்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான சேலரியை போட்டு அவங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் பாலிசிஸ் வைஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு லைக் பிஎஃப், கிராஜுவேட், இந்த
மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு as well as சேம் டைம் அவங்க நிறைய லேர்னிங்லாம் தேவைப்படும். அந்த லேர்னிங் விஷயம்லாம் கொடுத்து அவங்க நம்ம கம்பெனியில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்ப்பாங்க. ஸோ எண்ட் டு எண்ட் அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறாங்க அந்த பீப்புளை A to Z பார்த்துக்கிற விஷயம் தான் ஹெச்ஆரோட வேலையை ஒரு கம்பெனியில். அப்படியே அந்த ஹெச்ஆருக்குள்ளே இப்போ நான் நிறைய வேலை இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரே ஆள் கூட பார்க்கலாம், இல்லை இந்த எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்க 50 பேர் 100 பேர் 500 ஹெச்ஆர் கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி கம்பெனி. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 10 பேர் 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த எல்லா வேலையும் ஒரே ஹெச்ஆர் பார்ப்பாங்க, இல்லை இந்த வேலையை பிரித்து 2 பேராக பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு பெரிய கம்பெனி 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குக்கிங்கை வச்சுக்கலாமே. இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு ரசம் பொரியல் இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் நம்ம வீட்டில் இருக்க அம்மாவே சமைச்சிருவாங்க. நம்ம ஃபேமிலி 4 பேத்துக்கு அப்படின்னா அதே ஒரு 1000 பேத்துக்கு சமைக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும்? சாம்பார் வைக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தர், அதில் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தர், அதில் சாப்பாடு வடிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தர், ஸோ பொரியல் பண்ணுறதுக்கு மட்டும் ஒருத்தர், நான்வெஜ் பிரியாணினா பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டும் ஒருத்தர்னு, புரோட்டானா புரோட்டாக்கு ஒருத்தர்னு ஒரு யாருக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக தேவைப்படுது. அந்த மாதிரி கம்பெனிஸ் பெருசாகுது அப்படின்னா ஹெச்ஆர் உள்ள இருக்க அந்த ப்ராசஸையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அப்படியே டீட்டெயிலிங்காக பிரிச்சிருவாங்க. அதனால தான் ஹெச்ஆருக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்படி என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு பீப்புளை ஹையர் பண்ணுறது. அந்த ஹையர் பண்ணுற விஷயங்களை எண்ட் டு எண்ட் பார்த்துக்கிறது. ஒரு ஆட்களை கரெக்டாக லைக் கம்பெனிக்கு இப்படி தான் ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறாங்க, அந்த பர்சனை கரெக்டாக ஹையர் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுறவங்க டீம் பேர் தான் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க. இவங்க மெயின்லி இன்டு ஹையரிங்கில் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஆட்களை எடுக்க மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்ஆர் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஹெச்ஆர் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் உள்ள வராங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸோட டேட்டாஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிறது, அவருக்கான ஆஃபர் லெட்டரு, கன்ஃபர்மேஷன் மெயில், இன்ஃபேக்ட் ஆஃப் ரிலீவ் ஆகி போறாருன்னா கூட ரிலீவிங் லெட்டரு, அட்டண்டன்ஸ், லீவ் ரெக்கார்டு, இது எல்லாத்தையுமே ஹெச்ஆர் ஆப்ரேஷன் டீம்ல இருக்கவங்க பார்த்துப்பாங்க. அடுத்தது ஹெச்ஆர் பேரோல் டீம்னு தனியாக இருப்பாங்க. இந்த பேரோல் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த பர்சனுக்கு சேலரி போடுறது, சேலரி போட்டதை தாண்டி பிஎஃப்ங்க நமக்கு மாதம் எடுத்து பிடிப்பாங்க, அந்த பிஎஃப்ஐ கேட்ச் பண்ணுறது, இஎஸ்ஐ, கிராஜுவேட்டின்னு சொல்லி மணி ஓரியன்டாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஹெச்ஆர் பேரோல் டீம் பார்த்துப்பாங்க. அடுத்து 4ஆவதாக இருக்க டீம் ஹெச்ஆர்ல லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். இந்த லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் எம்ப்ளாயிஸ்ல எங்கெங்கெல்லாம் ஸ்கில் வைஸ்ல கேப் இருக்கு, யாரெல்லாம் என்ன அப்கிரேட் பண்ணணும். இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் ஏஐ டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா கம்பெனிஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக நல்ல எம்ப்ளாயிஸ் இருக்கவங்க எல்லாம் இன்னும் சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஏஐ கோர்ஸ் ஒன்று சஜஸ்ட் பண்ணி இதை முடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எம்ப்ளாயிஸ்க்குலாம் என்னென்ன இடத்துல லேர்னிங் கேப் இருக்கோ, என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். அடுத்தது ஃபைனலாக மெயின் திங் ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட். இந்த ஜென்ரலிஸ்ட்டுங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பார், ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்ப்பார். மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட்னு ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க. இன்ஃபேக்டாக பெரிய கம்பெனியில் ஹெச்ஆர் ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கவர் இந்த இன்டர்வியூஸ் எடுக்கிறது, ஃபைனல் ஹெச்ஆர் ரவுண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் பார்த்துப்பாங்க. இதை தாண்டி இன்னும் டீட்டெயிலாக ஹெச்ஆர்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட்ஸுன்னு மட்டுமே தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. லைக் கம்ப்ளீட்லி இண்டோ லாஸ், லேபர்ஸ் லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அண்ட் தென் எம்ப்ளாயி ரிட்டன்ஷன், ஸோ எம்ப்ளாயி திருப்பி கேதர் பண்ணுறதுக்கு மட்டுமே டீம் இருப்பாங்க. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஒருத்தரும் ரொம்ப பர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஹெச்ஆர் அனலிஸ்ட்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பீப்புளெலாம் எப்படி இருக்காங்கன்னு அந்த அனலிஸ்ட் பார்ட், லைக் எண்ட் டு எண்ட் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறது அனலிஸ்ட். இந்த மாதிரி இன்னும் டெப்த்தாக போக போக கம்பெனி சைடில் இருக்காங்க. பட் பிரைமரியாக பார்த்தா ஒரு 5 ஏரியா: ரெக்ரூட்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ், பேரோல், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், ஹெச்ஆர் அனலிஸ்ட். இந்த 5 கொஞ்சம் காமனான விஷயங்கள். அதை தாண்டி இன்னும் டெப்த்தாகவும் 5 to 10 டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸோட சைஸை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஐடி கம்பெனியில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு ஹெச்ஆராக போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா கூட நம்மளோட ஹெச்ஆர் லேர்னர்ஸ் அப்பில் இந்த ஹெச்ஆருக்கு தேவையான ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுத்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு கரியர் கேப் இருக்குது, ஒரு MBA ஹெச்ஆர் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியலாமே கூட உங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து 1 to 2 மந்த்ல சக்ஸஸ்ஃபுல்லி ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நியர்லி 100+ பீப்பிள்ஸை ஐடி கம்பெனிஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா ஹெச்ஆர்னா என்னென்ன டைப் இருக்காங்க டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் நீங்கள் ஹெச்ஆர் ஆகணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR நவீன், சைனிங் ஆஃப்.